ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இது உங்கள் அமுல் டெக் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு மேஜரான இஷ்யூ தான் கைஸ். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபோனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஆட்ஸ்லாம் வந்து ஷோ ஆகிட்ருக்கும். பார்க்கும்போது செம்ம கரெண்டாக இருக்கும். அது மாதிரி ஆட்ஸ்லாம் எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது, எப்படி பிளாக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். என் ஃபோனில் ஆடே வரலான்னு கேட்டிங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் வரலாம். அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மாதிரி இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்க ஃபோனில் ஆடை வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் சொல்கிற ஒரு ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். அதனால் முழுசாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி வாங்க கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எடுத்தோடனே செட்டிங்ஸ் போய்க்கலாம். செட்டிங்ஸில் வந்து சர்ச் பாக்ஸில் போய்க்கோங்க. சர்ச் பாக்ஸில் வந்து மேனேஜ் ஆப்னு டைப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட ஃபோன் வந்து ரெட்மி மொபைல் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நார்மலாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே ஆப்ஸ்னு ஷோ ஆகும். ஆப்ஸை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து மேனேஜ் ஆப்ஸ்ன்னு இருக்கும். மேனேஜ் ஆப்ஸை டேப் பண்ணுங்கள். மேனேஜ் ஆப்ஸை டேப் பண்ண உடனே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற டிஃபால்ட்டான ஆப்ஸு, அப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ்லாம் எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து லோகோ இருக்குல்ல, அந்த லோகோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது, டிம்மாக இருக்குது, அது மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அந்த ஆப்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அன்இன்ஸ்டால் பண்ணுற முன்னாடி கரெக்டாக கேளுங்க. அது வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆப் எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஆப்புக்குள்ளே போன உடனே இங்கே கிளியர் டேட்டான்னு இருக்குது. அதை டேப் பண்ணி கிளியர் ஆல் டேட்டா கொடுத்து ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு அப்புறம் தான் நீங்கள் அன்இன்ஸ்டாலே பண்ணணும். அப்போ தான் அது ப்ராப்பராக உங்கள் டேட்டா எதுவுமே எடுக்காமல் அந்த இது வந்து அன்இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஸ்டெப்பு வந்து அதுலேயே வந்து கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த கூகுளை வந்து டேப் பண்ணுங்கள். கூகுளை டேப் பண்ணோடனே ஆட்ஸுன்னு இருக்கா, ஆட்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஆட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு எடுத்துக்கு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அடுத்து டெலிட்டிங் அட்வர்டைஸிங் ஐடின்னு இருக்கா, அதை வந்து டேப் பண்ணி அதையும் டெலிட் பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டீங்கனாலே செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. இப்படி பண்ணால் கூகுள்லேருந்து வர ஆடு வந்து பிளாக் ஆகிக்கும். ஓகே, செகண்ட் ஸ்டெப்பையும் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்து வந்து தேர்ட் ஸ்டெப் என்ன கேட்டிங்கன்னா, உங்களோட கூகுள் க்ரோம் போய்க்கோங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே கூகுள் க்ரோம்லேருந்து ஆடு நினைக்கிறேன். அதில் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா சைடு செட்டிங்னு அதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்கன்னா உள்ளார இன்னொரு பேஜ் லோடிங் ஆகும். அதில் வந்து பாப்அப்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே அலோடுன்னு இருக்கும். அதை வந்து பிளாக் பண்ணிக்கோங்க. வெளியே வந்தீங்கன்னா அடுத்த ஆட்ஸ்ன்னு இருக்கா, அந்த ஆட்ஸ் மேலே டேப் பண்ணிவிட்டு ஆட்ஸையும் அதே மாதிரி பிளாக் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் கூகுள் க்ரோமில் வந்து எல்லா ஆட்ஸுமே பிளாக் ஆயிரும். ஓகேவா? இந்த ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்து வந்து ஃபோர்த் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மறுபடியும் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போன உடனே அதே கூகுளை டேப் பண்ணிட்டு மேனேஜ் யுவர் அக்கௌண்ட்னு இருக்கா, அதை வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ண உடனே இன்னொரு பேஜ் கூப்பிட்டு போக, அது வந்து டேட்டா அண்ட் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் இருக்கும். இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா மை ஐடி சென்டர்னு இருக்கா, அதை வந்து டேப் பண்ணுங்கள். ஓகேவா? கூகுள் அக்கௌண்ட்லேருந்து ஆடு வர மாதிரி இருந்துச்சுன்னா இதுலேருந்து தான் நம்ம வந்து பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து அங்கே ஆட்ஸ் வந்து ஆனில் இருக்குது பாருங்கள். இப்போ அதை வந்து டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்கன்னா டேர்ன் ஆஃப்னு கேட்கும். இந்த டேர்ன் ஆஃபை கொடுத்துருங்க. டேர்ன் ஆஃப் கொடுத்த உடனே அடுத்து வந்து காட் இட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். காட் இட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இந்த ஸ்டெப் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்து 5வது ஸ்டெப் பார்க்கலாம். இது வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் சில பேர்த்துக்கு. அவங்களுக்கு வந்து எந்த ஆப்லேருந்து ஆட் வருதுன்னே தெரிஞ்சிருக்கும். அது என்ன பண்ணணும்னா, ஆப் இன்ஃபோ கிட்ட போய் நோட்டிஃபிகேஷன் வந்து எஸ்எஸ்ல இருக்கும், அது வந்து நோ கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்லேருந்து ஆட்ஸ் வந்து வராது. ஓகேவா? அடுத்து வந்து கடைசி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு 6வது ஸ்டெப்பு. இது எப்படின்னா, கூகுள் க்ரோமில் நீங்கள் தேவையில்லாமல் டவுன்லோட் பண்ணி வந்து ஏபிகேஸ், ஓகேவா, இது மாதிரி இருக்க ஏபிகேஸ் வந்து உங்களோட ஃபோனில் வந்து டேமேஜ் பண்ணிடும். என்ன சொல்கிறேன்னா, தேவையில்லாமல் வைரஸ் கூட உங்கள் ஃபோனுக்கு வந்துடும், ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி சொல்ல வரேன். அதனால் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்ஸை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே நல்ல ஆப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோமை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்?
இப்போ நான் சொல்லியிருந்த 6 ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் வந்து ஆட்ஸ் வராது. ஓகேவா? இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போகிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? இது மாதிரி யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் இனிமேல் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். கடைசியாக வீடியோ முடிச்சுட்டு போகும்போது இந்த லைக் பட்டனை சும்மா தட்டி விட்டு போயிருங்க. தென் பாய் கைஸ்.